வெல்கம் டு புதன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்ப்நெயிலே கிளியரா பார்த்துருப்பீங்க. வேளாங்கண்ணிங்கிறது ஒரு இந்துக்களினுடைய புனித ஸ்தலம்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஏன் அப்படி நான் இந்துக்களினுடைய புனித ஸ்தலம்னு வேளாங்கண்ணியை சொல்றேன்? வேளாங்கண்ணின்னு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது என்னன்னா, வேளாங்கண்ணி மாதா பிளஸ் சர்ச்சு, அங்க இருக்கக்கூடிய பீச்சு, இதுங்க தான் எல்லாருடைய ஞாபகத்திலையும் வரும். ஆனா அது எப்படி இந்துக்களினுடைய புனித ஸ்தலம்னு நீ சொல்ற? அது வந்து ஒரு கிறிஸ்தவர்களினுடைய புனித ஸ்தலமா தானே அது இருக்குது. புனித வெள்ளி, ஈஸ்டர் சண்டே, கிறிஸ்மஸ், நியூ இயர் போன்ற நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தானே அதிகமா கூடுவாங்க. அது எப்படி இந்துக்களினுடைய புனித ஸ்தலம்னு சொல்றேன்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முருகன் தாங்க. ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே முருகனை பத்தி தெரியும். அவர் செய்த சூரசம்ஹாரத்தை பத்தி தெரியும். முருகன் வந்து சூரசம்ஹாரம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலை அம்மன் கிட்ட இருந்து வாங்கின இடம்ங்கிறது சிக்கல்ங்க. அந்த சிக்கல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நாகப்பட்டினத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனா சிக்கல்ங்கிற ஊர் வரும். அங்கதான் சிக்கல் சிங்கார வேலவர் இருக்காரு. அன்னையிடம் வேல் வாங்கி அந்த வேலை எடுத்துட்டு போய் திருச்செந்தூர்ல வச்சு சூரனை சம்ஹாரம் பண்ணாரு. சோ இதுதான் கதை. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா புதுசா எதையும் சொல்லல. சிக்கல் சிங்கார வேலவர் கோவில்ல பாத்தீங்கன்னா வேல் நெடுங்கண்ணின்னு சொல்லி அம்மனுக்கு பேர் உண்டு. வேல் நெடுங்கண்ணின்னு தான் அவங்கள கூப்பிடுவாங்க. ஆல்ரெடி அங்க சிவன் தான் அங்க மெயின் காடா இருப்பாரு. செகண்ட் பாத்தீங்கன்னா முருகன் வருவாரு, சிங்கார வேலவர். தேர்டு பாத்தீங்கன்னா அம்மன் இருப்பாங்க. சோ இப்படி அவங்க ரெண்டு பேரும் அங்க மெயினா இருக்கிறதுனால வேல் நெடுங்கண்ணிங்கிற அம்மனை நம்ம வழிபடணுங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது சிக்கல்ல இருந்து வேளாங்கண்ணிங்கிறது கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது வந்துடும். சோ அதனால அந்த இடத்துல வேல் நெடுங்கண்ணிங்கிற அம்மனுக்கு ஒரு கோவில் எழுப்பி அதை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க நம்ம இந்து மக்கள். அந்த காலத்துல தமிழர்கள்னாலே இந்துக்கள் மட்டும்தான், வேற மதங்களோ எந்த ஒரு இதுவுமே உள்ள வராத காலம் அது. கிறிஸ்டினோ, முஸ்லீமோ, புத்த மதமோ வேற எந்த ஒரு மதமுமே உள்ள வராத காலம் அது. அப்ப எல்லாருமே இந்துக்களா தான் இருந்தோம். என்ன சைவம், வைணவம், சிவனை கும்பிடுறவன் நானு, விஷ்ணுவை கும்பிடுறவன் நானு, முருகனை கும்பிடுறான், முருகனை மட்டும்தான் நான் கும்பிடுவேன், அம்மனை மட்டும்தான் நான் கும்பிடுவேன், அப்படிதான் நமக்குள்ள பிரிவினை இருந்ததை தவிர்த்து, நம்ம தசாவதாரம் படத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காட்டுற மாதிரி நமக்குள்ள அப்படிதான் பேதங்கள் இருந்ததை தவிர்த்து, ஆனா நம்ம எல்லாருமே இந்துக்களா தான் இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வேல் நெடுங்கண்ணியை மட்டும்தான் வச்சு கும்பிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பிரெஞ்சுக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த வேளாங்கண்ணி, அன்னை வேளாங்கண்ணி படத்துல பாத்தீங்கன்னா அதை டீட்டெயிலா காட்டுவாங்க. அவங்க கடல்ல போகும்போது சீற்றம் வர்ற மாதிரியும், கடல் சீற்றம் குறையணும் தாயேன்னு அவங்க மாதாவை வேண்டுன மாதிரியும், மாதா வந்து அந்த கடல் சீற்றத்தை குறைச்சதுனால அவங்களுக்கு அந்த கடல் கரையோரத்திலேயே கோவில் கட்டினதா அந்த படத்துல காட்டுவாங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா அது உண்மையான நடந்த விஷயம் தான். அவங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டு மாதாவுக்கு கோவில் கட்டியிருக்காங்க. ஆனா அவங்க கட்டினாலும் நம்ம வேல் நெடுங்கண்ணி அம்மனுக்கு தான் கோவில்ல கூட்டங்கள் அதிகமா வந்திருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையும் கட்டி விட்டுருக்காங்க. அந்த அன்னை வேளாங்கண்ணி படத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும், முடவனுக்கு காட்சி கொடுத்து வேளாங்கண்ணி மாதான்னு சொல்லி காட்டுவாங்க. ஒரு கால் முடியாத பையனுக்கு வேளாங்கண்ணி மாதா காட்சி கொடுத்து அவன் நடக்க வச்ச மாதிரியும், அவங்ககிட்ட மோர் வாங்கி குடிச்ச மாதிரியும் ஒரு கான்செப்ட் அந்த படத்துல வரும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன பையனுக்கு காட்சி கொடுத்த மாதாங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். அது எப்படின்னா, சின்ன பையங்கிறது நம்ம எப்படி வருதுன்னா முருகனை குறிக்குது. ஏன்னா முருகன் வந்து அப்ப பாலகன். அந்த பாலகன் கையில வேல் கொடுத்த அம்மன், புரியுதா? அதுதான் வந்து காட்சி கொடுத்ததா மாத்திட்டாங்க. வேலுங்கிறத காட்சியாகவும் முருகனை சின்ன பையனாகவும் மாத்தி சின்ன பையனுக்கு காட்சி கொடுத்த மாதாங்கிறத அவங்க கான்செப்ட்ல அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஆனா மாதாங்கிறது அம்மன், அம்மான்னு நம்ம சொல்லுவோம். அம்மன் வந்து என்ன பண்ணிருக்காங்க, வேலை கொடுத்து அவங்க முருகனுக்கு காட்சி கொடுத்துருக்காங்கிறது தான் அந்த கதை. அந்த கதையை அப்படியே மாத்த அவங்க அப்பதான் அந்த சர்ச்சு ஒரு பாப்புலர் ஆகும், நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க. சோ ஏதோ ஒரு சீக்ரெட் இங்க இருக்கு போல இருக்கு, நிறைய பேர் உள்ள வருவாங்கிறதுக்காகவே சிக்கல்ல நடந்த கதையை அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க நடந்த மாதிரி அவங்க ஜோடிச்சு அதை ஒரு கோவிலா மாத்திட்டாங்க. சோ அதனால நம்மளுடைய கோவிலுக்கு வரக்கூடிய கூட்டங்கள்ங்கிறது குறைய ஆரம்பிச்சுட்டு, அதே போல பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஆங்கிலேயர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்தவர்கள் தான். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒண்ணு என் மதத்துக்கு வா, இல்லாட்டி உன்னை கொன்றுவன்னு சொல்லி அந்த காலத்துல இருந்த கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்துக்களை வற்புறுத்தி அவங்க மதத்துக்கு மாத்தினாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அதனால அவங்களுக்கு பயந்துகிட்டே மதம் மாறினவங்களும் நிறைய பேர் உண்டு. சோ அப்படி மாறின இந்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 அவங்க கட்டின கோவில பெருசாகவும் நம்ம கட்டின கோவில காணாமலும் ஆக்கிட்டாங்க. சோ ஆனாலும் கோவில் போனாலும் அந்த பேர் இன்னும் போகல. சோ வேல் நெடுங்கண்ணிங்கிற அந்த பேர் மாறி கொஞ்சம் கொஞ்சமா மாறி வேளாங்கண்ணின்னு மாறி வந்துருச்சு. ஆனா கோவில மாத்தின அவங்களால நம்ம அந்த பேரை மட்டும் மாத்த முடியல. சோ வேளாங்கண்ணிங்கிற பேருக்கு வேல் நெடுங்கண்ணிங்கிறது தான் உண்மையான மீனிங். அதே போல அது வந்து ஒரு இந்துக்களினுடைய
ஒரு புனித ஸ்தலம் தான். அது அவங்க ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டாங்க. இருந்தாலும் அது இந்துக்கள் போய் வரக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு புனித ஸ்தலம் தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இது எந்த ஒரு மதத்தையும் தப்பா பேசணுங்கிற ஒரு எண்ணத்துல இது உருவாக்கப்படல இந்த வீடியோ. ஸோ இது ஒரு வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். எவ்வளவோ வரலாறுகள் நம்ம தமிழகத்துல மறைஞ்சு போச்சு, இந்த வரலாறும் மறைஞ்சு போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணதை தவிர்த்து எந்த ஒரு மதத்தையும் நான் இந்த வீடியோ மூலியமா தப்பாகவோ குறையாகவோ சொல்லலைங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க.